ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சைக்கிள் பார்சல் ஓப்பன் பண்ணதை போட்டிருப்பேன் வீடியோ. பட் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் இல்லை ஃபிட் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபிட் பண்ணுற வீடியோ லேட்டாக வந்திருக்கு, உங்களுக்கு மன்னிக்கவும். பார்த்திங்கன்னா இப்போது இதில் கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. அந்த ஹேண்டில் பாரெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தெரியல, அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி முன்னாடி அந்த இது வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாம் லூஸ் பண்ணி மாட்டி விட்ருவேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஃபிட் பண்ண தெரியாமல் கடைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைக்கு போகல, நம்மளே ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அதை ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவே கிடச்சிது எனக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நட்டெல்லாம் கழட்டி விட்டு நீட்டாக அப்படியே திரும்ப அதிலே வச்சு டைட் வச்சா வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் சிரமமான வேலை தான், தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு. கோச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ இப்படி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். போட்டுவிட்டு அதில் கீழே ஒரு நட்டு போட்டுவிட்டு நல்லா டைட் வச்சுட்டு வேறு நீங்கள் எப்படி டைட் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், பார்க்கலாம். போட்டுவிட்டு எல்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பாப்பா வந்துருச்சு. ஃபிட் பண்ணுறதுக்கே விடலை ப்ரோ. அதனால தான் கொஞ்ச நேரம் பாப்பா வெளியே விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் மேலே ஏறி உட்காரணும், ஒரே குஷி தான் பாப்பாவுக்கு. பாருங்கள், ஸ்பேனர் எடுத்துகிட்டு என்ன வேலை பார்க்குறத பாருங்கள், எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம அங்கே வேலை பார்க்குறதுக்கே தவிச்சிட்ருக்கோம். இதில் பாப்பா பார்த்தீங்கன்னா அட்டகாசம் தாங்கலை. உங்களுக்கு வீடியோவே பார்த்தீங்கன்னா மாற்றி வந்துடுச்சு ப்ரோ. இதுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஏன்னா இது எப்படி வீடியோ ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. வீட்டில் ரெக்கார்டை போட்டு விட்டாங்க, எப்படி போட்டு விட்டாங்கன்னு தெரியல, நானும் கவனிக்கலை. பார்த்தீங்கன்னா வீடியோ இப்படி வந்துடுச்சு. எப்படி இருங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் சைக்கிள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளே தான் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினோம் இந்த சைக்கிளு. 5 வயசு வரைக்கும் ஓட்டிக்கலாம் அந்த சைக்கிளை. நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு வாங்கினதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா, அப்படி ஏதாச்சும் இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த மேடம் பாருங்கள், மெக்கானிக் வேலை பார்க்குறத. நம்ம அங்கே போராடிட்டு இருந்தால் இவங்க அங்கே உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
பண்ணியாச்சு, சீட்டு கவர் போட்டாச்சு, சீட்டு உட்கார வச்சாச்சு, அதெல்லாம் போட்டாச்சு. அந்த சைடில் 2 கால் வேணும் இல்லைங்களா அவங்களுக்கு, அப்போ தான் சின்ன பாப்பா ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த 2 காலை ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குள்ளே நம்ம பாருங்க வீடியோ ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குது. சேட்டை தாங்கலை நம்ம பாப்பாவது. பசங்கனாலே சேட்டை இருக்கத்தானே செய்யும். என்ன ப்ரோ, சேட்டை இல்லாத பசங்க எங்கே இருக்காங்க? பாருங்க சைடில் வர கால் நல்லா வச்சு டைட் வச்சுட்டா அவங்க ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். அதைத்தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஏன்னா கொஞ்சம் இறக்கமாக இருந்தாலே வீல் மேலே தூக்கிக்கும். எனக்கு சட்டாக பார்த்து தான் அதை டைட் வைக்கணும். நீட்டாக பார்த்து 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கா என்ன எப்படி இருக்குது நீட்டாக பார்த்து தான் டைட் வைக்கணும். நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணீங்களா இல்லை வீட்டிலே பண்ணிக்கிட்டீங்களான்னு ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். ரொம்பவே சிரமமாக இருக்குது ப்ரோ ஃபிட் பண்ணுறதுக்கு. புதுசுன்றதுனால சிரமமாக இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீலை ஃபிட் பண்ணதுக்கு எவ்வளோ போராட்டமாச்சு தெரியுங்களா? அது பிரேக் பிடிச்சா பிரேக் கொஞ்சம் சரியாக வேலை செய்ய மாட்டேன்னுச்சு. அதுக்கு வேண்டி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பண்ணேன். அப்புறம் பெடலு பாருங்கள், பெடலை மாட்டிகிட்ருக்கேன். பெடலை நல்லா மாட்டி விட்டால் தான் மிதிக்கும் போது கலண்டாமல் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்ததில் வந்து சீட்டு அது அந்த சார்ந்துக்கிற அந்த இது முன்னாடி இந்த கொலா தொட்டி, ஹேண்டல் பாரு, அப்புறம் இந்த பெடலு, அப்புறம் சைடில் 2 டயரு, இதுங்கெல்லாம் வந்து பாட்டாக தனித்தனியாக வந்தது. அப்புறம் செயினு, இந்த பேக் வீலு ஃப்ரண்ட் வீலில் வந்து அப்படியே ஃபிட்டிங்கோடு தான் வந்தது. உங்களுக்கு தனித்தனியாக வந்ததா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபிட்டிங்கோடு தான் வந்தது. நம்ம ஹேண்டல் பார் போட்டோம், சீட்டு போட்டோம், அப்புறம் சைடில் அந்த பெடலு, அப்புறம் அந்த கால், இதுக்கு தான் வரும். அவ்வளோதான் ப்ரோ, நமக்குள்ளே ஏறி உக்காந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.